வணக்கம் மக்களே. அம்மா வந்து இன்னைக்கு என்ன சமைக்க போகிறேன்னா, இந்த சேப்பக்கிழங்க வச்சு ஒரு நல்லா புளிக்குழம்பு வச்சுட்டு இந்த வாழைத்தண்டு வச்சு ஒரு கூட்டு செஞ்சிடலாம். சூப்பராக இருக்கும். இதுக்கு காம்பினேஷனு ஈஸியாக சமைக்கிற சமையல் தான் இனிமேல் அம்மா சொல்லிக் கொடுக்க போகிறேன். எல்லோரும் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், கற்றுக்குறங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்கள். அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க செல்லப்பிள்ளை சால்வி சேனலை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைத்தண்டை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து தண்ணியில் வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி போட்டுடலாம். வாழைத்தண்டை பொடி பொடியாக கட் பண்ணணும். அதுக்காக மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. ஃபஸ்ட்டு ரவுண்ட் ரவுண்டாக இப்படி கட் பண்ணிக்கிறணும். இந்த நார்லாம் வந்து ஈஸியாக எடுக்கலாம். இப்படி ரவுண்டாக கட் பண்ணால் நார் வருதா, எப்படி வருது பார்த்தீங்களா? நார் வந்துருச்சு. இப்போ இதிலேருந்து எல்லாம் வந்துருச்சு. இந்த பார்த்தீங்களா நார் எப்படி வருது பற்றியா? சூப்பராக இது மாதிரி எடுத்துடலாம். கொஞ்சம் நார் எடுத்துடலாம். நம்ம கொஞ்சம் நார் வந்து கட் பண்ணி போட்ட பிறகு நம்ம க்ளீன் பண்ணிக்கிறலாம். இதையும் இப்படி கட் பண்ணிக்கிறலாம். எப்படி நார் வருது பார்த்தீங்களா? சைன் அப்படி நார் வந்துடும், எல்லாமே வந்துடும். இப்படி எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். நல்லா அழகாக கட் பண்ணணும்னா இப்படி தான். இதை இப்படியே வச்சு இந்த பக்கமாக போட்டுடலாம். கலர் மாறாமல் இருக்கும் வாழைத்தண்டு. அவ்வளோ ஹெல்த்தியான இந்த கட் பண்ண தெரியாமல் இருக்கிறதுனால நிறைய பேர் இதை செஞ்சு சாப்பிட மாட்டீங்க. இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு செஞ்சு சாப்பிடுங்க. இந்த நாரெல்லாம் இப்படி தனியாக எடுத்தாச்சு. சூப்பராக எடுத்தாச்சு. எல்லா நாரும் வந்துருச்சு. இதில் இருக்கிற நார் சத்து நமக்கு போதும். இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம மஞ்சத்தூளில் போட்ட வச்சதுனால கலர் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா? வாழைத்தண்டு இது மாதிரி இருக்கணும். இருந்தால் சூப்பராக இருக்கும். கருத்து போயிடுச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இப்போ உடனே நம்ம கூட்டு செஞ்சிடலாம். வாழைத்தண்டு கூட்டு செய்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு 50 கிராம் சிறுபருப்பு அப்படியே குக்கரில் சேர்த்துடலாம். முதல்ல ஒரு 10 பல் பூண்டு, அப்படியே சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சேர்த்துடலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா உடைச்சி சேர்த்துக்கிறலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டை கட் பண்ணியிருக்கிறதெல்லாம் போட்டு சேர்த்துக்கிறலாம். மொத்தமாக 1 பார்ட் வாழைத்தண்டு கூட்டு. இது 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து குக்கரை மூடிக்கிடலாம். இதுவே தண்ணி விடும், அதனால 1/2 டம்ளர் தண்ணி போதும். ஸ்டவ்வில் வச்சு ஒரு 3 விசில் விட்டுடலாம். இப்போ சூப்பராக நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம வாழைத்தண்டு பருப்பு எல்லாம் சேர்ந்து அருமையாக இருக்குது. இதை அப்படியே வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். பூண்டு மட்டும் கொஞ்சம் நசுக்கி விட்டுறலாம். ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த குட்டீஸ்லாம். அதனால் நல்லா நசுக்கி விட்ருங்க, போதும். வாழைத்தண்டு நல்லா வெந்திருக்கும். இப்படி தான் இருக்கும் அது. கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம கடுகு சேர்த்துக்கிறலாம். காஞ்ச மிளகா ஒரு 4 சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து, பொடியாக நறுக்குன வெங்காயம் கூட்டோடு சேர்த்துக்கிறலாம். நல்லா எல்லாத்தையோட கலந்து விட்டுட்டு கூட்டை ஒரு தடவை நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடலாம். கொதிக்க விட்டு அதுக்கு தேவையான கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதான். வாழைத்தண்டு கூட்டு சூப்பராக இருக்குது. கொத்தமல்லி போட்டு குழம்புக்கு டேஸ்ட் கொடுத்து இறக்கிடலாம். இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. அம்மா வீடியோ எடுக்க மறந்துட்டேன், உப்பை போட்டுட்டேன். அப்போ வீடியோ எடுக்கலை, நீங்கள் சேர்த்துக்கிறேங்க. சூப்பரான வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆகிடுச்சுப்பா. சேப்பங்கிழங்கு வந்து நம்ம கழுவி வச்சுருக்கிறத வேக வச்சுக்கிறலாம். எல்லாத்தையும் தண்ணியில் சேர்த்துடலாம். கொதிக்கும் போது போட முடியாது, அதனால் இப்போவே போட்டுடலாம். 1/4 கிலோ அளவுக்கு வாங்கினேன் நான். 1/4 கிலோ வச்சு குழம்பு வச்சிடலாம். சேப்பங்கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு. காயெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணியாச்சு. சேப்பங்கிழங்க, காய் இல்லை சேப்பங்கிழங்க சூப்பராக கரவுண்டாக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போது தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் குழம்புனா. ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன், பூண்டு ஒரு 20 பல் பூண்டு சேர்த்துடலாம் முதல்ல.
சின்ன வெங்காயம் ஒரு 20 சேர்த்துடலாம். கூடவே பொடியாக நறுக்குன்னு சின்ன வெங்காயம். மொத்தமாக சின்ன வெங்காயம் தான் இந்த குழம்புக்கு நல்லா ருசியை கொடுக்கும். அதனால் மொத்தமாக சின்ன வெங்காயமே போட்டாச்சு. இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறோங்க. எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கிடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். அப்படியே பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி சேர்த்துக்கிடலாம். 2 தக்காளி. தக்காளி வதங்கவும் குழம்புக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். ஒரு 2 பச்சை மிளகா வாசத்துக்கு. பச்சை மிளகா வாசம் சூப்பராக இருக்கும் நமக்கு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1½ ஸ்பூன் போட்டுக்கிடலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் கலந்தது அது ஒரு 1½ ஸ்பூன் போட்டுக்கிடலாம். அப்படியே மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. மசாலா பச்சை வாசம் போய் நம்ம புளி கரைச்சி ஊற்றி கொதிக்க விடணும். நல்லா லெமன் சைஸில் ஒரு உருண்டை புளி எடுத்து கரைச்சி அதில் சேர்த்துடலாம். அந்த இது வந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். குழம்பு 2 நிமிஷமாக நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வந்து இந்த புளி ஊற்றுனதுனால கொதிக்க வச்சோம்மா கட் பண்ணி வச்சுருக்க சேப்பங்கிழங்க போட்டுடலாம். நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து அது ஜெல் மாதிரி வருது பாரு, அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போது இது நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம். இதில் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் வெந்தால் நல்லா தான் இருக்கும். இன்னும் இந்த குழம்புல இது சேர்ந்து வேகட்டும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். சரி, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. சூப்பரான சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொத்தமல்லி தூவி முடிச்சிடலாம், ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி போட்டால் அது ஒரு வாசம். நமக்கு திக்காக இருக்குது குழம்பு, அழகாக திக்காக ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். வந்து நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்களெல்லாம் வெளியேற்றிடுவது. நல்லா குடலில் போய் ஜீரணம் ஆகி குடலில் இருக்கிற எல்லாத்தையும் நச்சு பொருள் மட்டும் போயிடும். ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். நல்லா வலுவு, எலும்பு தசையெல்லாம் வலுவாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் வந்து தோல்லாம் நல்லா அழகாக இருக்கும், ஷைனிங் ஆகிடும் தோல்லாம். அப்புறம் வந்து என்ன இருக்குது, கண் பார்வைலாம் நல்லது. ரத்த அதான் என்னது ஹீமோகுளோபின் நிறையா கொடுக்குமா அப்படின்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க. அதனால் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. சமைச்சு முடிச்சு அம்மா சோறு போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்னென்னா சமைச்சேன்னு பாரு. என்ன சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு, புளிக்குழம்புன்னு சொல்லலாம். இது வந்து வாழைத்தண்டு கூட்டும் வச்சுக்கிட்டேன். முட்டை கொஞ்சம் வாசத்துக்கு, ஆம்லேட் போட்டு, நான்வெஜ் வாசத்துக்கு. வெஜிடேரியன்னா வீடியோவே ஓடாது, பரவாயில்ல. ஆனால் செய்யலன்றீங்கல்ல, செஞ்சுட்டு வந்துட்டேன். எப்படி இருக்குது டேஸ்ட்டு பார்த்துருவோமா? எனக்கு வாய் ஊறுது. நான் வச்ச குழம்பு நல்லா வலுவலுன்னு இருக்குது குழம்பு. அப்படிதான் இருக்கும் அந்த கிழங்கு. இந்த கிழங்கு குழம்புல நான் அடிக்கடி வச்சுருக்கிறேன்ப்பா. நல்லா இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் செஞ்சு காட்டியிருக்கிறேன். இப்படி வச்சு இந்த கிழங்குலாம் வச்சு அப்படியே இந்த கூட்டை ஒரு வாய் வச்சு டேஸ்ட்டுக்கு ஒரு 2 வாய் சாப்பிடணும். செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது குழம்பு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.